பலன்களை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கழுமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுமரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரு மர வகை தாவரம். வறண்ட பூமிகளில், மணல் பாங்கான பூமிகளில் பனைமரம் போலவே தோற்றமளித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தாவரம். இந்த கழுமரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்குவதற்கு இது ஒரு மிக முக்கியமான தாவரம் சொல்லலாம். இந்த மரத்துடைய வேர்பட்டையை மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் உண்டு. பொதுவாக பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்களுக்கு இந்த கழுமரம் ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. இந்த பித்தப்பையில் கற்கள் ஏற்படும் போது கழுமரத்துடைய வேரை எடுத்து 100 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் அளவுக்கு இந்த வேரை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய 50 மில்லியாக அதை குறைத்து அந்த கஷாயத்தை காலை ஒரு முறை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட பித்தப்பை கற்களாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். அதே போல் கழுமரத்துக்கு இருக்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் காமாலை நோயில் முக்கியமான ஒரு நோயான அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பித்த நீர் பித்தப்பை வழியாக உடலில் கலக்காமல் அந்த பித்த நீர் நேரடியாக இரத்தத்தில் கலந்து மஞ்சள் காமாலையை உருவாக்குகின்ற அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு இந்த கழுமரத்துடைய வேர்பட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் ஈரல் சுருக்க நோயின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசஸுக்கும் இந்த கழுமரப்பட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் ஒரு குணம் உண்டு. இந்த மாதிரி அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் மிக அதிகமாக இருக்கும்போது அதற்கு வெள்ளை காமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை காமாலை ஏற்படும் போது பார்த்திங்கன்னா கழிக்கின்ற மலம் கூட வெண்ணிறமாக செல்லும், அந்த அளவுக்கு ஏற்படுகின்ற ஒரு கடுமையான ஒரு நோய். பொதுவாக வெள்ளை காமாலைக்கு எந்த மருத்துவ முறையிலும் அதிகமான மருந்துகள் கிடையாது, நம்ம பாரம்பரிய மருத்துவ முறையை தவிர. அந்த வெள்ளை காமாலை நோய் ஏற்படும் போது இந்த கழுமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை சிறிதளவு வெள்ளியிலிருந்து எடுக்கக்கூடிய பஸ்மத்துடன் கலந்து கொடுக்கக்கூடிய வழக்கம் பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். நிறைய இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவ முறைகள் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் காமாலைக்கு 3 நாட்கள் மருந்து, 5 நாட்கள் மருந்து, 1 வாரம் மருந்து, இதை சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை நோய் குணமாகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மருத்துவ முறைகளை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கின்ற மருத்துவமனைகள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய கஷாயம் கழுமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கஷாயமாகத்தான் இருக்கும். இரண்டாவது, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருந்தும் பார்த்திங்கன்னா வெள்ளியிலிருந்து செய்யக்கூடிய அந்த பஸ்மமாகத்தான் இருக்கும். அதை தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது 3 to 5 நாட்களிலேயே பார்த்திங்கன்னா அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அடைப்புகள் கரைந்து போவதை நம்ம பார்க்கலாம். பித்த நீரோட அளவு ரத்தத்தில் மிக வேகமாக குறைவதையும் பார்க்கலாம். அதைவிட மிக மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த ஈரலுடைய செயல் குறைபாடு நோய் வந்து மிக மிக வேகமாக ஒரு மாத காலத்திலேயே முற்றிலுமாக மறைந்து போவதை பார்க்கலாம். அந்தளவுக்கு ஈரல் செயல் குறைபாடு நோய்க்கும் சரி, மஞ்சள் காமாலைக்கும் சரி, வெள்ளை காமாலைக்கும் சரி சிறப்பாக தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த கழுமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம். இன்றைக்கு வந்து உதரம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நோய், அதாவது ஈரல் முற்றிலுமாக செயலிழந்து போய் கொண்டிருக்கும் போது குடிக்கின்ற தண்ணீர் எல்லாம் குடல் பகுதியில் போய் சேர்ந்து வயிறு மட்டும் பானை போல வீங்கி இருக்கக்கூடிய ஒரு நோய். இதற்கு உதரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் இது வந்து ரத்தம் கலந்த உதர நோயாக இருக்கலாம், அல்லது வெறும் தண்ணீரோடு சேர்ந்த உதர நோயாக இருக்கலாம். இந்த மாதிரி நோய் ஏற்படும் போது மாடர்ன் மெடிசனில் என்ன பண்ணுவாங்கன்னா, வயிற்றுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிறு ஓட்டையை இட்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை மிக வேகமாக உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சையை செய்வாங்க. அந்த மாதிரி உறிஞ்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வயிறு மிக வேகமாக சுருங்கி இயற்கை நிலைமை அடையும். சரியான சிகிச்சை கொடுக்கவில்லை என்றால் மீண்டும் வயிற்று பகுதி வீங்க ஆரம்பிக்கும். இதற்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து வந்து இந்த கழுமரம். கழுமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையை அதை எரித்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலை சிறிதளவு நெருஞ்சிலுடைய குடிநீருடன் சேர்த்து சாப்பிடும்போது
வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர் மிக வேகமாக சிறுநீர் மூலமாகவோ அல்லது மலம் மூலமாகவோ வேகமாக வெளியேறுவதை நம்ம உணர முடியும். அதே நேரத்தில் இந்த ஈரல் பழுதினால் ஏற்பட்ட அந்த அதிர்ச்சி, அதனால் ஏற்படுகின்ற எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் எதுவுமே இல்லாமல் இயற்கையாகவே உடலே தேவையற்று இருக்கக்கூடிய அந்த நீரை வெளியேற்றும். அதே போல் அந்த உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைப்பதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிக வேகமான முறையில் ஈரல் செயல் குறைபாடினால் ஏற்பட்ட உதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்று பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய ஈரல் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற தண்ணீரை நீக்குவதில் இந்த கழுமரம் ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஈரல் செயல் குறைபாடு வரும்போது முகத்தில் தேவையற்ற ஒரு கருமை நிறம் ஏற்படும். அவர்களுடைய காலெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வீங்க ஆரம்பிக்கும். அதே போல் அவர்களுடைய சிறுநீரக செயல் குறைபாடும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அந்த மாதிரி இருப்பவர்கள் அல்லது சிறுநீரக செயல் குறைபாடுடன் கூடிய ஈரல் செயல் குறைபாடு நோய் இருப்பவர்கள் கூட இந்த மருந்துகளை கழுமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலையோ அல்லது கழுமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை கஷாயத்தையோ தொடர்ந்து சாப்பிடும்போது அவர்களுடைய முகமே மாறுவதை நம்ம பார்க்க முடியும். முகத்தில் இருக்கக்கூடிய கருமை நிறம் மாற ஆரம்பிக்கும். முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்று இருக்கக்கூடிய அந்த வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். பாதங்களில் ஏற்படுகின்ற வீக்கம் மிக வேகமாக குறைய ஆரம்பிக்கும். தொடைப்பகுதி அதே போல் அவர்களுடைய தசைப்பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். வயிறு பெரியதாக வீங்கி இருக்கக்கூடிய வயிறு குறைய ஆரம்பிக்கும். வயிற்றுடைய மேற்பகுதிகளில் மார்பு கூடுக்கு கீழே ஏற்படுகின்ற அந்த கடுமையான வலி மிக வேகமாக குறைய ஆரம்பிக்கும். அதே போல் அவர்களுள் சிறுநீர் வெளியேறுகின்ற அளவும் நன்றாக குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அந்த ஈரல் செயல் குறைபாடு நோய் ஏற்படும் போது, சிறுநீரக செயல் குறைபாடு நோய் ஏற்படும் போது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தினசரி வெளியேறுகின்ற சிறுநீருடைய அளவு எவ்வளவு, அதே போல் நாம் குடிக்கின்ற சிறுநீருடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறதை நம்ம கணிசமான முறையில் அளந்து பார்க்க வேண்டும். குடிக்கிறதை விட அதிகமான சிறுநீர் வெளியேறினால் எந்த விதமான தொந்தரவும் இல்லை. குடிக்கிறதை விட குறைவான சிறுநீர் வெளியேறினால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே நேயர்களே, இந்த கழுமரத்தை பொறுத்தவரையிலும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட, ஈரல் சம்பந்தப்பட்ட, மஞ்சள் காமாலை சம்பந்தப்பட்ட, வெள்ளை காமாலை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் தகுந்த உணவு கட்டுப்பாடுகள் மற்றும் பழக்க வழக்கங்களோடு இதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.